ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூலி படத்தோட மீம் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். என்ன இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? அதாவது போன வாரம் ரிலீஸ் ஆன கூலி படத்தை பத்தி ஆளாளுக்கு இன்ஸ்டாகிராம்ல மீம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த மீம்ஸ் எல்லாம் நான் எடுத்து பொறுக்கி வச்சிருக்கேன். அதுல சில ஃபன்னியான மீம்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ரோஸ்ட். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம ஃபர்ஸ்ட் மீம் என்னன்னு பார்ப்போம். உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்கு? மூணு சூப்பர். படத்துல இந்த 3 ஆக்டர் தான் நம்ம சத்யராஜோட பொண்ணு. இருங்க கமெண்ட் செக்ஷன் போய் பார்ப்போம். பிரீத்தி வேணும்னா தேவாட்ட தான் கேட்கணும். அதுக்கு ரிப்ளை என்ன, துப்பட்டால கை வைக்க போனதுக்கே ஒருத்தன் போயிட்டான்டா பாத்துக்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எதா இருந்தாலும் உட்காந்து பேசலாம் வாங்க. ஓ தலைவன் சேர்ல வச்சு பொசிக்கிறானோ. ஆமா, ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ராஜ்சேகர் வாங்க தம்பி வந்து சேர்ல உட்காருங்க. இதுக்குதான் உட்காரும் போது பார்த்து உட்காரணும். சாப்பிட ஈமு கோழி வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் சேர்ல உட்காருங்க. Hey, I've seen this one. This is a classic. உள்ள வாங்க உட்காந்து பேசலாம். Everybody. கமெண்ட் செக்ஷன்ல அநியாயம் பண்றாங்க. உண்மையிலேயே தரமான கமெண்ட் செக்ஷன்னா அது இதுதான். மேடம் அவன் அப்படி போய் உட்கார சொல்லுங்க மேடம். சரி வாங்க நெக்ஸ்ட் மீம் போலாம். பேரண்ட்ஸ் வித் தேர் கிட்ஸ் டுடே கிருஷ்ண ஜெயந்தி. அட கன்றாவியே, அட பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம லோக்கி என்னன்னா? டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா, தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என் தலைவனை இப்படியாடா பண்ணுவீங்க? தலைவன் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போற மாதிரி ரெடி ஆக்கி வச்சிருக்கீங்களா? யாருப்பா இந்த பையனுக்கு மாப்பிள்ளை வேஷம் போட்டது? இவன் எல்லாம் வண்டியில ஏத்தாதீங்க. அட நீங்க வேறங்க, இவர்தான் மாப்பிள்ளை உங்க மகன். கமெண்ட் செக்ஷன் பார்ப்போம் வாங்க. ப்ரோ அன்லாக்டு நியூ டெம்ப்ளேட். அதான் சரி. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா பார்க்க கியூட்டா இருக்கு. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. லோக்கியை வச்சு செஞ்சுட்டானுங்க. டேய் பாவண்டா லோக்கி அண்ணன். என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி, போடா. ரைட்டு, தலைவன் லோக்கி ஃபேனா இருப்பான் போலுக்கு. ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் மேடம். ஏண்டா லோக்கிக்கே இந்த அடினா கேசரிக்கின்ற வினோத்தோட நிலைமை. நான் செவனான இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். அட பாவீங்களா, ஒழுங்கா ஒரு ரூட்ல போங்கடா. ஏன்டா லோக்கி எண்ணெயில இருந்து வினோத்துக்கு மாறுறீங்க? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. நெக்ஸ்ட் மீம் பார்ப்போம். ஹெலிகாப்டர்ல இறங்கி வந்து பீடி நல்லா இருக்குன்னு வாங்கி குடிக்கிற நீலாம் என்னடா டானு? அதுவும் ரைட்டு தாங்க. தலைவன் அமீர்கான் கிளைமேக்ஸ்ல இறங்கி நடந்து வரப்ப ஐயோ தலைவன் வரான்டா, ஏதோ மாசா பண்ண போறான்டான்ட்டு எல்லாம் எதிர்பார்த்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தா திடீர்னு தலைவன் வந்து வீடி இருக்கா. இந்த சீன் படத்துல பார்க்கும் போது மாசா இருந்துச்சுன்னு வேணா சொல்லலாம். ஆனா அந்த சீனை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்க தான் மீம் டெம்ப்ளேட். சரி கமெண்ட் பார்க்க போவோம். எதுக்குடா அமீர்கான வர வச்சீங்க? எதுக்குடா பைட்ல தண்ணி? தமிழ்நாடு பிராண்டு ப்ரோ, அது சரிதான். ஒரு கட்டு பூமாரிக்கு பீடி கிடைக்குமா? மீன்வைல் சைமன், என்ன கொன்னா நீ வருவ பெரிய கை நீன்னு உனக்கு பில்டப் கொடுத்து வச்சிருந்தேன். நீ என்னடானா பீடி வாங்கி அடிச்சுக்கிட்டு இருக்க. சீரட்டு போனா எல்லாம் சரியாயிருமியா, அதெல்லாம் யோசிக்க தோணாதியா. ஓடும் வாங்க போவா, அப்பதான் நல்லா இருக்கும். சைமன் நிஜமாவே சொர்க்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பான். ஒய்யால நீ வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி அவனை அடிப்பன்னு பார்த்தா நீ அவன் கூட சேர்ந்து பீடி அடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு இருப்பான் சைமன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரி நெக்ஸ்ட் மீம் போவோம். உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு கஷ்டப்படாத, தப்பிச்சுட்டேன்னு சந்தோஷப்படு. இதாண்ட டைலாக். இந்த டைலாக் வரும்போது பாத்தீங்கன்னா மொத்த தேட்டருமே யாரெல்லாம் லவ் பண்ணி லவ் ஃபெயிலியர்ல இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த டைலாக் கண்டிப்பா பொருந்தி போகும். அதனாலதான் இந்த டைலாக் வந்து எல்லாரோடையுமே ரிலேட் ஆயிருக்கு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. சரி நெக்ஸ்ட் மீம் போவோம். ஏகே சார் என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு. பாண்டிச்சேரி தமிழ்நாடு பார்டர்ல நடக்கிற கதை. நீங்க கார் ரேசர் பாண்டிச்சேரி சரக்க தமிழ்நாட்டுக்கு கடத்துற கான்செப்ட். 50 நாள் தான் ஷூட்டிங்கு, யோசிச்சு சொல்லுங்க ஏகே சார். ஸ்டாண்ட் அலோன் படம் தான். டைட்டில் குடிமை. அதான் சரி. நம்ம லோக்கி என்ன வந்து ஏகே வச்சு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு இன்டர்வியூல. எனக்குமே அஜித் சார் ஒரு படம் பண்ணணும்னு இருக்கு சார். அதனாலதான் இந்த மீமை கிரியேட் பண்ணிருக்காங்க. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பாரு. டைட்டில் குடிமை, இதுதான் வேற லெவலு. வீரம், வலிமை, விடாமுயற்சி, அந்த வரிசையில குடிமைன்னு வச்சாலும் வைப்பானுங்க. இவங்க வைக்கக்கூடிய ஆளுங்க தான். ஓகே நெக்ஸ்ட் மீம் போவோம். லியோல பிளாஷ்பேக் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு கூலியில பிளாஷ்பேக் மட்டும் நல்லா எடுத்து வச்சிருக்கான்ப்பா. 100% கரெக்ட் தான். கூலி படத்துல பிளாஷ்பேக் செம்மையா இருக்கும். சரி வாங்க கமெண்ட் செக்ஷன் போவோம். லியோல பிளாஷ்பேக் மட்டுமாடா நல்லா இல்ல? ஐயோ ரொம்ப மோசமா எழுதி வச்சிருக்கானுங்க, இது வேணாம். அப்ப எனக்கு இது வேற. ஆனா லியோ படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் எப்படியோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டா வந்த விஜய் படத்திலேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம்னா அது லியோ படம் தான். லியோவா பார்க்கணும்.
நெக்ஸ்ட் கமெண்ட் 1 கூலி ஈக்குவல் டு 100 பாஷா இன்டு 1 கூலி ஈக்குவல் டு 100 பாபா. ராஜ்கார தூக்கி கால்ல மெரிப்பா என் தலைவன். ஓகே நெக்ஸ்ட் மீம் போவோம். சமந்தாவை கேஸ்ட் பண்ணியிருக்கலாம் இதுல. உண்மையிலேயே கிங் கம்பிய சொருவிருப்பான். லோக்கியும் ரொம்ப ரியலா இருக்குன்னு ஷார்ட் கட்டுன்னு சொல்லி முடிச்சிருப்பான். என்ன சொல்ல வராங்க? ஓ நீ அப்படி வரியா? சமந்தா வந்து தலைவனோட மருமகளா இருந்தாங்கல்ல, எக்ஸ் மருமகள். இது கொஞ்சம் பர்சனலா போகுது, அதனால இந்த மீம் அவாய்ட் பண்ணிடுவோம். நீ Samantha fan you knew. எனக்கு தெரியுமில்ல. நம்ம நெக்ஸ்ட் மீம் போவோம். அவ்வளோ சொல்லியும் ஏன்டா அவளை அவுத்து விட்ட? நீ பார்க்காத ஒன்ன நான் பார்த்திருக்கேன் தேவா. போடி அந்த மாதிரி இருக்காருமா. அட பாவீங்களா, இந்த படத்துல நம்ம அக்காவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கானுங்க, அக்கா கன்னடம் தெலுங்குல எல்லாம் என்னெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்திருக்கானுங்க. பார்த்தா அவங்க போட்டிருக்காங்க பாருங்க ஒரு Dress போட்டிருக்காங்களானே சந்தேகமா இருக்குனே. இதுல முக்கியமான மேட்டர் என்னன்னா, நம்ம காளிசனும் நம்ம அக்காவும் சேர்ந்து ஒரு ரொமான்டிக் சாங் ஆடி இருக்காங்க. அந்த சாங் தான் இப்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அக்கா இப்ப வந்து ஒரு கனவு கன்னியாவே மாறிட்டாங்க. என் கனவு கண்ணி. சரி கமெண்ட் செக்ஷன் போய் பார்ப்போம். உனக்கு முன்னாடி காளிசன் பார்த்துட்டாயா எல்லாமே. இவருக்கு முன்னாடி இவருக்கு பின்னாடி. தலைவன் அந்த பாட்டை தான் சொல்றான் உங்களுக்கு. அவ அக்கா அதை விட சூப்பரா இருப்பாளேடா. உங்க அக்கா உனக்கு கொக்கா. அவங்க நேம் என்ன? வாத்தியார் பையன் மக்குன்னு சொல்ற மாதிரி கேங்ஸ்டர் பையன் கேனையனா இருப்பான் போல. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. ஓகே நம்ம நெக்ஸ்ட் மீம் போகலாம். இந்த சீன்ல சத்யராஜ் ரஜினியை பார்த்து உன்னை யாருடா இங்க வர சொன்னதுன்னு கேட்டது அவரை பார்த்து இல்ல, நம்மளை பார்த்து தான். அட பாவீங்களா, அவ்வளோக்கெல்லாம் படம் மோசம் இல்லடா, உட்காந்து பாக்குற அளவுக்கு தாண்டா இருக்கு. சரி கமெண்ட் பாக்ஸ் போவோம். அடே இதை நான் உங்க பேஜுக்கு தான் சொல்லணும். இந்த அவமானம் உனக்கு தேவையா? விடுங்கடா, அழுகாதீங்கடா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். டேய் நான் செத்துறேன்டா. டேய் படம் ஒஸ்ட் இல்லடா, ஏன்டா வன்மத்தை கக்குறீங்க காக்கா பாய்ஸ். தலைவன் இன்டைரக்டா ஒரு குரூப்பை சொல்றாப்ல. அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே. சரி நம்ம அதுக்குள்ள போக வேணாம், நம்ம நெக்ஸ்ட் மீம் போவோம். எனக்குமே அஜித் சார் ஒரு படம் பண்ணணும்னு இருக்கு சார். எனக்கு அது இந்த பாடா படுத்துறீங்க. ரெண்டு பெட்டியே 2 பால் தண்ணி குடுக்கறதுக்கு கணக்குல ஆள் கிடைக்கல. கூப்பிடணும். ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க. டம்மி பீஸா இருக்கேடா. அப்படியா? இந்த உடனே கிளம்பிடுறேன். எங்கடா கிளம்பிட்டா? கேப்டன் கோழி பண்ணையில 10 கோழி பறந்து போயிடுச்சான். உடனடியா பிடிச்சு கொடுத்தா ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு அரை நாள் லீவ் வேணும். வேணும்னா லீவ் எடுத்து தரேன். ஏய் என்ன பள்ளிக்கூடமா? எவனாச்சும் இந்த இடத்த விட்டு நகண்டிங்க மட்டையே பெண்டா கட்டிங்க. போடா. சரி போடா. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. செவனேன்னு ஒரு சின்ன கடையா வச்சு ஓஹோன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இவங்க எல்லாருமா சேர்ந்து பெருசா வைங்கன்னா வியாபாரம் தள்ளுன்னாங்க. உடனே கந்து வெட்டிக்காரன் போய் 125 வட்டிக்கு பணத்தை வாங்கி அகலமா வச்சா ஒரு ஈக்காக்கா கூட இந்த பக்கம் பறக்க மாட்டேங்குது. விடுப்பா யானை நான் நடக்கிறதும் பானையை நான் உடைகிறதும் சகஜம்தானப்பா. ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காம கூலி படம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சோலி முடிச்சு போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறோம் பாரு. Yeah.